1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அன்னாளுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. கணவர் அதிகமாய் நேசிக்கிறார், ஆனாலும் குழந்தை இல்லை. காரணம், நீங்க 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ அன்னாளுடைய கர்ப்பத்தை தடை பண்ணி வைத்திருந்தார் என்று வேதத்தில் பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருந்தா ஒரு மாற்றம் வந்துடும், நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு ஒருபோதும் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தா, சூழ்நிலைகள் ஆதரவா இல்லாட்டியுமே அங்க ஒரு அற்புதம் நடக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கைகூடி வரும், ஆனால் கடைசியில் பிளாக் ஆயிரும், அப்படியே ஒரு தடை வந்து நின்று போயிடும். ஆனால் கர்த்தர் நினைத்தருளினால் ஒரு தடையுமே வராது. வந்தாலும் நீங்க மேற்கொண்டு உங்க மேல யெகோவா நிசியினுடைய ஜெயக்கொடி பறக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? அந்த குழந்தையை உமக்கே ஒப்படைப்பேன். அவன் தலையின் மேல் என்ன படுவதில்லை, சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருள என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னாள் ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாள். ஆலயத்தில் போய் நாள் முழுக்க கண்ணீர் வடித்து ஜெபித்தாள். அவள் சிறுமையை வெறுமனே அவள் புலம்பிக் கொண்டில்லாமல் கர்த்தர்ட்ட சொன்னபடினால கர்த்தர் என்ன பண்ணார்னா அன்னாளை நினைத்தருளினார். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில ஒரு சிறுமை வருகிறது என்றால் முதல்ல நீங்க தேட வேண்டியது ஆண்டவருடைய பாதம், அவருடைய பிரசன்னம். ஆமென். அதை தேடி வந்து என்ன செய்யணும்? நீங்க கண்ணீர் வடித்தோ அல்லது நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்தியோ, எப்படி உங்களுக்கு ஜெபிக்க முடிகிறதோ தோன்றுகிறதோ போதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதன்படியாக நீங்க ஜெபித்து ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது, இவ பொதுவா எனக்கு ஒரு குழந்தைய தாங்கன்னு கேட்கல. அன்னாள் என்ன கேட்கிறா? எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தாங்கன்னு கேட்கிறா. அந்த குழந்தைய உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்தால். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாய், ஒரு சரியான என்ன சொல்றது, ஒரு இலக்கு உள்ள ஜெபமாய் காணப்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராயிருப்பார்.